ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்எஸ் ஐடியா. இன்றைக்கான வீடியோவில் சால்ட்ரிங் மிஷின் எப்படி ரொம்பவே ஈஸியாக காம்பேக்டாக செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சால்ட்ரிங் மிஷின் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். மார்க்கர் ஒன்று எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஒயர், காப்பர் கம்பி கொஞ்சம் திக்னஸாக எடுத்துக்கலாம். அடுத்தது பழைய யூஎஸ்பி கேபிள் இருந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எம்சில், அடுத்தது ஒயர் ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு முக்கியமான பொருள். இது நிக்ரோம் ஒயர் நீங்கள் எலக்ட்ரானிக் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இப்போ இதை வச்சு தான் நம்ம சால்ட்ரிங் மிஷின் செய்ய போகிறோம். மார்க்கரில் மேலே அந்த நீடில்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மார்க்கரை ஃபுல்லாக கழட்டி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு இது மட்டும்தான் தேவைப்படும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த காப்பர் கம்பி எடுத்து அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி லைட்டாக அந்த எட்ஜை மட்டும் ஷார்ப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயர் ஸ்லீவ் எடுத்து கொஞ்சம் அந்த காப்பர் கம்பியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஒயர் ஸ்லீவில் காப்பர் கம்பி எடுத்து உள்ளே வச்சிடலாம். லைட்டாக ஃபோல்ட் பண்ணி ஒயரை வச்சு டைட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயர் எடுத்து அது ரெண்டு எண்டையும் கொஞ்சம் அந்த ஒயரை சீவி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒயரை வச்சு ஃபோல்ட் பண்ணி டைட் பண்ணுறேங்க. ரெண்டு எட்ஜிலும் பண்ணிடணும் இதேமாரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வச்சுருந்த நிக்ரோம் ஒயரை இந்த காப்பர் கம்பி மேலே 8 ரவுண்டு வர மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க நிக்ரோம் ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் இருக்க ஒயருக்கும் ஒயர் ஸ்லீவ் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒயர் ஸ்லீவ் நீங்கள் போடாத விட்டிங்கன்னா நிக்ரோம் ஒயர் ஹீட் ஆகும்போது நமக்கு அந்த ஒயர் மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சேஃப்டிக்காக சைடில் இருக்க ஒயருக்கும் ஒயர் ஸ்லீவ் போட்டுக்கலாம். ஒரு சைடு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு சைடும் அதேமாதிரி அந்த ஒயர் ஸ்லீவை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வேலை முடிஞ்சோன்னே எல்லாத்தையும் சேர்த்து பெரிய ஒயர் ஸ்லீவை ஒன்று மேலே போட்டு எடுத்துக்கோங்க. எல்லா ஒயரையும் உள்ளே வச்சு பேக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மார்க்கரோட ஹெட் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஹெட்டை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போது கட் பண்ணி எடுத்தால் தான் நம்ம செஞ்சு வச்சுருக்க எலமெண்ட் அது உள்ளே ஃபிட் ஆகும். கட் பண்ண ஹெட்டோட ஹோல்ஸை பெருசாக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எலமெண்ட் எடுத்து அந்த ஹெட் உள்ளே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ மிச்சம் இருக்க கேப்லாம் எம்சியில் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேல் சைடு வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கம்பியும் அந்த மார்க்கரோட ஹெட்டையும் வந்து ஒன்றா வச்சு ஒட்டிடுங்க. பென்னு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சால்ட்ரிங் மிஷின். இப்போ இந்த மார்க்கரில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஒரு ஆணி வச்சு ஹோல்ஸ் போட்டு எடுத்துங்க. அந்த ஹோல்ஸில் நம்மளோட ஓல்டு யூஎஸ்பி கேபிளை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அது 2 ஒயர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 ஒயரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூஎஸ்பி கேபிள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், அது கூட கனெக்ட் பண்ணி டேப் பண்ணி எடுத்துங்க. ஃபைனலாக பேலன்ஸ் இருக்க ஒயரெல்லாம் மார்க்கரோட பாட்டமில் உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சால்ட்ரிங் மிஷின் ரொம்ப காம்பேக்டாக ரெடி ஆகிருக்கு. அதை பார்க்குறதுக்கு ஒரு மார்க்கர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பேக்கெட்லேயே வச்சு கூட கேரி பண்ணிவிட்டு போகலாம். இந்த சால்ட்ரிங் மிஷினை வந்து நீங்கள் இது பவர் பேங்க்லேயே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவர் பேங்க்கும் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்க வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியாக வந்து எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா கேரி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சால்ட்ரிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பவர் பேங்கில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாவே சால்ட்ரிங் மிஷின் ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.